ஹாய் காய்ஸ், போன வீடியோவில் பிரதீபா சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் ஹர்ஷினி பாப்பாவோட லக்கி ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தோமா. இந்த வீடியோவில் அவங்க செகண்ட் பிரின்சஸ் ரூபிகா பாப்பாவோட லக்கி ப்ராடக்ட் வந்துட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க ரூபிகா பாப்பாக்கு என்னென்ன லக்கி ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டில் லக்கி ப்ராடக்ட் வேணும்னா மேலே தெரியுற என்னோட நம்பருக்கு ஃபோன் ஆர் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை குயிக்காக புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம கிட்டக்க இது எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு சோல்ட் அவுட் ஆயிரும். ஏன்னா நான் வந்துட்டு கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 rupeesக்கு ஒர்த்தான ப்ராடக்டாக நான் வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க மம்மி சொன்ன மாதிரி 2 பேத்துக்கும் சண்டை வராத அளவுக்கு தான் நான் வந்துட்டு வச்சு கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்சான் கீச்சன் வந்துட்டு வச்சிருந்தேன். அந்த தங்கத்துக்கும் நம்ம ஒரு சின்சான் கீச்சன் வச்சிருப்போம். அதே மாதிரி தான் இந்த தங்கத்துக்கும் நான் ஒன்று பார்த்து ஏன்னா அவங்களுக்குள்ள எந்த சண்டை வந்துடக்கூடாது. ஸோ அதனால தான் தென் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரன்ச்சி வந்துட்டு எடுத்து வச்சிருந்தோம். இது அவங்க மம்மியுமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதனால தான். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாக்ஸ் கிளிப் மீடியம் சைஸ் வந்துட்டு கிடச்சிருந்துச்சு. நம்ம கிட்ட பாக்ஸ் கிளிப் வந்துட்டு இல்லை. ஸோ அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு நெயில் பாலிஷ் வந்துட்டு கொடுத்துருந்தோம் ஆரஞ்சு கலரில். இந்த நெக்ஸ்ட்டு ப்ரைஸ்லெட் கார்ட் கீச்சன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கிடச்சிருந்துச்சா. அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ்லெட் வந்துட்டு கொடுக்கலிங்களா. அதனால வந்துட்டு இந்த தங்கத்துக்கு ஒரு ப்ரைஸ்லெட் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தோம். தென் இந்த தங்கத்துக்கும் ஒரு பவு வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தோம். அந்த தங்கத்துக்கு பிளாக் கலர் கொடுத்துருந்தோம். இந்த தங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிஸ்கெட் கலர் ஷேடில் வந்துட்டு கொடுத்துருந்தோம். தென் நெக்ஸ்ட்டு அவங்களுக்கும் பவு கிளிப் வந்துருந்துச்சு. இந்த தங்கக்குட்டிக்கு நான் அந்த 6 தான் வந்துட்டு கிடச்சிருந்துச்சு. நம்ம ஒன்று ஆட் பண்ணும் போது அந்த பவு கிளிப்காக நான் வந்துட்டு பிங்க் கலர் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா 2 பேத்துக்கும் சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. தென் அடுத்து வந்துட்டு அவங்களுக்கு என்ன கிடைச்சிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயின். அந்த தங்கத்துக்கும் செயின் வச்ச மாதிரி இவங்களும் சண்டை போட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு செயின் வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். இது சிஸ்டரோட காம்போ. இந்த மாதிரிலாம் சிஸ்டர் இருக்கிறதெல்லாம் எவ்வளோ இதாக இருக்கும். என் கூட ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. நாங்களும் இப்படி தான் அடிக்கடி சண்டை போட்டுப்போம்.